ஆச்சு? இரு பாக்குறேன். என்ன யோசிக்கிற? நேத்து தானே பெட்ரோல் போட்டேன். ஐயோ ஸ்கூலுக்கு வேற டைம் ஆயிடுச்சு, இன்னைக்கு எக்ஸாம் வேற, நான் சீக்கிரமா போகணும்க்கா. நேத்து தானே ஃபுல்லா பெட்ரோல் போட்டேன். டைம் ஆச்சு. பங்கு வால் நிக்குது, இன்னைக்கு ரெண்டுல ஒன்று தெரிஞ்சாகணும். என்னாச்சுமா? நீ ஆபீஸ் போகாம அவ ஸ்கூலுக்கு போகாம ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? லூசு மாமா, பெட்ரோல் இல்லாம வண்டி நின்னுச்சு. பெட்ரோல் தின்னது நாங்க தான். பெட்ரோல் இல்லாம வண்டியை நகராத. ஏன் பங்கு இங்க இருந்து பெட்ரோல் பங்க் ஒரு 5 கிலோமீட்டர் வரும்ல? அதான் மாமா, எங்களுக்கு கொஞ்சம் பெட்ரோல் கொடுத்தீங்கன்னா நானும் அக்காவும் போயிடுவோம். வண்டி அனுதா இருந்தா அப்படியே உங்கள்கிட்ட கொடுத்துருவேன். ஆனா வண்டி அனுதில்ல, பெட்ரோலும் இல்ல. என்ன பண்றது? நான் அவங்க கூட ஓசில வந்தேன். வேணா ஒண்ணு பண்றேன், ரெண்டு பேரையும் தள்ளிட்டு போட்டுமா? டேய் அதுல பங்கு ரெண்டு பேரும் வண்டியில உட்காந்து தள்ளிட்டு போலான்னு. உனக்கு போய் நான் துரோகம் பண்ணுவனா? அதுக்கு நாங்க நடந்தே போயிருவோம். இப்போ உன்னால பெட்ரோல் வாங்கி தர முடியுமா முடியாதா? ஆமா தாயே, நீயாச்சு வண்டி ஓனராச்சு, என்னால விடுங்க. அங்கிள் அங்கிள் அங்கிளா? பங்கு ஒண்ணுதான் கூப்பிடுறாங்க. என்ன? காசு கூட கொடுத்துறோம் அங்கிள், கொஞ்சோண்டு பெட்ரோல் தாங்க அங்கிள், ப்ளீஸ் அங்கிள். மறுபடியும் அங்கிளா? ஏய், இந்த முகரகட்டெல்லாம் உனக்கு மாமான்னு கூப்பிடுறோம். ஏன் எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு மாமான்னு கூப்பிடுறோம் இல்லையா? எல்லாம் ஒக்க ட்ரைனிங்கு. காசு இருந்தா என்ன வேணா பேசுவீங்களா? இந்த வண்டியில இருந்து பெட்ரோல் எடுக்கிறது ஒண்ணுதான், என் உடம்புல பிளட் எடுக்கிறது ஒண்ணுதான். நீங்க ரெண்டு பேரும் வேணா என் கூட டபுள்ஸ் வாங்க, எனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை. கம் ஆன் அக்கா ப்ளீஸ்க்கா, வாக்கா போலாம். ஏன்க்கா யோசிக்கிற? வாக்கா போலாம், சொல்லுக்கா. அனிதா, நான் உனக்காக தான் வரேன். அட சீக்கிரம் வாங்க மாமா, பத்திரமா வண்டியை எடுத்துட்டு வந்துருங்க. நீங்க போயிட்டு வாங்க. என்னம்மா, என்ன பிரச்சனை? பசங்க ஏதாவது கலாட்டா பண்ணுறாங்களா? சொல்லுமா. கம்பி என்ன வச்சிடலாம்? இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் நம்மள்தான். இவனா அவனா? அண்ணே பிரச்சனை ஒன்றும் இல்லை, வண்டியில் பெட்ரோல் தீர்ந்து போச்சு, அவ்வளோதான். அவ்வளோதானம்மா. அண்ணன் இப்போதான் டேங்கை ஃபுல் பண்ணி வந்தேன். என்னடா இவன்? பார்த்து போயிட்டு வா. தேங்க்ஸ், நான் வரேன். சரிம்மா சரிம்மா. போ நீ போ. என்ன தம்பி, வண்டி பின்னால போகுதில்லுது? அடிக்கடா, நான் வேணான்னு சொல்லடா. ஆனா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அடிக்கடா. அடிவாங்க எனக்கு உனக்கு சொல்லிட்டு வேற அடிப்பாங்களா? ஏண்டா டேய், 4 பேரை 4 திசையில நிறுத்தி ரோட பிளாக் பண்ணி ஆளை நடு ரோட்ல லாக் பண்ணி என் லவ்வ டெவலப் பண்ணலான்னு நினைச்சா வெறும் 1/2 லிட்டர் பெட்ரோலை கொடுத்து என் ஆட்டத்தையே கலஸ்டியடா. டேய் டே மொட்டை இப்ப சொல்ற, டே நீ பண்ணது சரியா இல்ல தப்பா? ஆமா, தப்பு மாதிரி தான் தோணுது. தப்பு மாதிரியா? அப்ப உனக்கு தெரிஞ்சுதான் இதெல்லாம் பண்ணியா? போட்டு மேதிங்கடா இந்த என்ன சொன்னா? பின்னாடி பொக்க தள்ளதா? இப்போ உனக்கு தள்ள வைக்க போறேன் பாரு. ஏய் குட்டியானா குத்ரா. பவித்ரா, பவித்ரா, எங்க? கீதா, கீதா. என்னங்க? என்ன? பாப்பா உள்ள இருக்காளா? இல்ல, உங்க கூட தான படுத்திருந்தா. படுத்திருந்தா எங்க போனான்னு தெரியலையே. உங்களை நம்பி பிள்ளையை விட்ட பாருங்க. அண்ணே, பவித்ராவை பாத்தீங்களா? என்னமாச்சு? பங்கு குழந்தை எங்கேயும் காணண்டா. இந்த ஊர் ஃபுல்லாக தேடி பார்த்துட்டேன். இந்த ராத்திரி நேரத்தில் குழந்தை எங்கே போச்சுன்னு தெரியலடா. பவித்ரா, பவித்ரா, குழந்தைக்கு எதுவும் ஆயிருக்குமாண்ணா? டேய் அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுடா, சும்மா அதில் பங்கு அது சும்மா. டேய் கேளு, தெற்கு பக்கம் இதை நாய் குலைக்கிற மாதிரி சத்தம் கேட்குதுல்ல? பவித்ரா புள்ளைய விட்டுட்டு என்னமா பண்ணிருக்கீங்க? ஊர் இருக்கிற நிலவரத்தில் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? நல்லா தேடுங்கப்பா, எங்கயாவது மரவா இருட்டுல உட்கார்ந்திருக்க போகுது.
இந்த பக்கம் தானே சத்தம் கேட்டது. ஏய் பாப்பா, ஏய் டேய் பாப்பா, ஏய் இங்க என்னம்மா பண்ற? பவித்ரா உன்னை யார் இங்க கூப்பிட்டாங்க? எங்கம்மா போன நீ? அப்பா பக்கத்துலயே படுத்திருந்த. என்ன குழந்தைய பாத்துக்காம என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? பக்கத்துல படுத்துட்டு இருந்தா. திடீர்னு பாக்குறேன் குழந்தைய காணா. இங்க எப்படி வந்தானே தெரியல தம்பி. இங்க பாருங்க, சுருட்டு கிடக்குது. இது மாரிமுத்தோட வேலையா தான் இருக்கும். ஊருக்குள்ள சுருட்டு குடிக்கிற ஒரே ஆளா வந்தா. என்னென்ன நீ பாட்டு கண்டதை பேசிட்டு இருக்க? குழந்தை தூக்கத்துல வந்து நின்றுட்டு இருக்கு, உன் வாய்க்கு வந்தாலும் பேசிட்டு இருக்க. முதல்ல இங்க கிளம்பு நீ. யோ ஏதாவது சொல்லிட போறோம், போங்க எல்லாரும். அண்ணா நீ குழந்தைய கூட்டு கிளம்பு. அங்க நிக்கிறான்னு சொல்றாங்க. என்ன பண்றதே தெரியல. ஆமாப்பா, ராத்திரி 1க்கு 2 கூட வெளியில போக முடியலப்பா. என்ன பண்றதே புரிய மாட்டேங்குது. நம்ம ஊருக்கு என்ன ஆச்சுன்னு ஒன்றும் புரியலையே. செத்து போன மாரிமுத்து ஊருக்குள்ள பேய அலையிறானாண்டி. பிள்ளைங்களை எல்லாம் பத்திரமா பாத்துக்கோங்க. ஒரு விஷயம் கேள்விப்பட்டீரா? பக்கத்து ஊர்ல ராத்திரியானா பேய் பிசாசுன்னு ஊரே பீதியில் இருக்காங்களாம். எத்தனை காலகட்டம் ஆனாலும் பேய் பிசாசுக்கு பயந்தான வர வேண்டி இருக்கு. ஏண்டா உங்களுக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருச்சா? ஊருக்குள்ள பேய் இருக்கு பிசாசு இருக்குன்னு பொருளை கிளப்பிட்டு இருக்கீங்க. 2 நாள் ஆள் ஊருக்குள்ள இல்லைன்னா ஆளுக்கு என்ன வேணாலும் பேசுவீங்களா? நம்ம தாத்தன் கருப்பனு சொர்ணமலையான ஆண்டாண்டு காலமா வாழ்ந்த பூமிடாது. இத்தனை வருஷம் இல்லாத பேய் பிசாசு இப்ப எப்படியா ஊருக்குள்ள வந்துச்சு? தம்பி அப்படிலாம் நம்ம ஊருக்குள்ள நடக்காதுங்கிறது வாசம் தான். ஆனா என்னைக்கு இந்த மாரிமுத்து பேய் செத்தானோ அன்னைக்கு இருந்து நம்ம ஊருக்குள்ள நடக்க கூடாதாலும் நடந்துருக்கு. 7 வயசாயிடுச்சு, அறிவில்லாம் பேசிட்டு இருக்கு. என்ன தம்பி பொசுக்குன்னு இப்படி பேசி பிடிச்சு? அது வந்து தம்பி நான் கூட ராத்திரி 1 போகும்போது பார்த்தப்பா. இந்த பாரு, இதுக்கு மேல அது வந்துச்சு இது வந்துச்சுன்னு ஏதாவது சொல்லிட்டு தெரிஞ்சீங்க தொலைச்சிருவேன். தொலைச்சு பேய் வந்துச்சான். போய் அவன் வேலையை பாருங்க. குழப்ப பார்க்காம புறணி பேசிட்டு தெரியுங்க. வாங்கயா, நீ எல்லாம் பெரிய மனுஷன், ஓரலையா கிளப்பிட்டு இருக்கப்பா. தம்பி சொல்றது கேள்ப்பா. தம்பி வர வர நம்ம சொல்றது கேட்கவே மாட்டாப்லையே. வாமா. நல்லா இருக்கீங்களா? அர்ச்சனை பண்ணணும். ஐயா என் பேருக்கு பேரு செங்கோடி, மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம், சிவகோத்திரம். டிராவல்ஸ் ஆஃபீஸில் வேலை செய்கிறேன். இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள், அதனால அம்மனை தரிசிக்க வந்திருக்கேன். ஆமா, இதெல்லாம் எப்படி உங்களுக்கு? எல்லாம் நம்ம தம்பி தான் சொல்லிச்சு. கொடி பாத்தியா எப்படி நம்ம சர்ப்ரைஸ்? சூப்பர், ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னால மட்டும் தான் இப்படி எல்லாம் யோசிக்க முடியும். எனக்காக இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உனக்கு ஏதாவது gift கொடுக்கணுமே. இந்தா, நீ செஞ்ச வேலைக்கு என்னோட gift. ஐயோ கொடி, என்ன செங்கோடி இதெல்லாம்? என்ன விளையாடுறியா? நான் உனக்கு காதலிச்சுக்கு தான் பரிசா? ஹலோ, இந்த டயலாக்லாம் பேசாத. நீ செஞ்ச வேலைக்கு கூலி எப்படி? இதானே நீ எதிர்பார்த்த? வேணா செங்குடி, இருந்தாலும் உனக்கு இவ்வளவு அழுத்தம் இருக்கக்கூடாது. ஆமாண்டா, நான் அழுத்தக்காரி தான். என் பின்னாடி வராத போ. நெஞ்சழுத்த காரி, ஏன் நெஞ்சழுத்த காரி, ஓம் மனச நீ சொல்லாம போகாத.